ஆத்துக்குள்ள மரம் முளைச்சிருச்சு உன் வயகில. காரணம் என்ன? மண்ணளி தின்ட்டான் களி, மண் வந்துருச்சு, மணல் போய் மண் வந்தோன்னா மரம் முளைச்சிருச்சு. அரை அங்குலம், ஒரு அங்குலம் இல்லை, அரை அங்குலம் மணல் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகுங்கிறான். அரை அங்குலம். இந்த மணல் எங்கிருந்து வந்துச்சு உனக்கு? மணல் எங்கிருந்து வந்துச்சு? மலையிலிருந்து வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஒன்று நல்லா நீங்க என் தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும், என் அருமை பெற்றோர்கள், அறிவார்ந்த சான்றோர்கள் பெருமக்கள் இருக்கிறீங்க. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது என்கிறார்கள். ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறார். நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்கிறார்கள். அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்று சொல்கிறார்கள். அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இதுதான் ஒரு சுழற்சி. அப்பா நம்மாழ்வார் என்ன கற்பிக்கிறாங்க? பூமிக்குள்ள தண்ணியை தேடாத, வானத்தில் தேடுங்கிறாங்க. மேகம் வந்து எப்படின்னு பாருங்க, சூரிய ஒளி, அதுல கடல் நீர் வெப்பமாயி நீராவியாகி மேலே போகுது. உடனே மேகம் ஆயிடுறது இல்லை, அதுக்கு அடர்த்தி இல்லை, கணம் இல்லை. அப்ப மறுபடியும் என்ன செய்யுது? மனித உடல், பறவைகளின் உடல், விலங்குகளின் உடல், மரங்களின் வியர்வை, இதெல்லாம் சேர்ந்து ஆவியாகி மேலே போகுது. அப்ப அந்த ஏற்கனவே இருக்கிற நீராவியோட இது போய் சேருது. காற்று மண்டலத்தில் சுத்தி இருக்கிற தூசி, அந்த கரி, இதெல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுக்குது. அந்த மேகத்தை காற்று தள்ளிக்கொண்டே போகுது. தள்ளிக்கொண்டே போய் ஒரு இடத்துல ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாரு. அவர் யாருன்னா அவர் தான் மலை. இப்ப எங்களுக்கு கடல் இருக்கு, ஆனா நாங்க மழை பொழிவை பெற முடியல, ஏன்னா எங்களுக்கு மலைகள் இல்லை. எங்க கடல்ல இருந்து இந்த நீராவி போய் தேனி கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் பெஞ்சிருது. காரணம் அங்க மலை இருக்கு. அந்த மலைகள்ல அடர்ந்த மரங்கள் இருக்கு, நுட்பமா வழங்கணும். இந்த மரம் எதுவுமே நம்ம பாட்டணும் முப்பாட்டணும் நடல. இந்த மரத்தை நட்டு வளர்த்தது அவ்வளவும் பறவைகள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜா, இதை விளங்கணும் ராஜா. காக்கா செத்தா என்ன, சிட்டு செத்தா என்ன, மைனா செத்தா என்ன, கொக்கு செத்தா என்ன, ஒன்றும் இல்லை ராஜா, நீ செத்துருவ ராஜா. அதான் பிரச்சனை. இந்த பறவைகள் நட்டு வளர்த்தது அந்த மரத்தை, அதை பாதுகாத்தது சிங்கம், புலி, கரடி, யானை, நாய், பாம்பு எல்லாம் இதை வளர்த்து பாதுகாக்குது. 200 அடி 100 அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள், அடர்ந்த காடுகள் குழு 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 குழுன்னு இருக்குது. அப்ப மேகம் வந்து எங்க குளிர்ச்சியாக இருக்கிறதோ, எங்க குழு குழு என்று இருக்கிறதோ அங்க நீரை கொட்டிடுது. அப்ப மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றல் மரங்களுக்கு தான் இருக்கு. அதுல எந்த மரம் வேர்க்குதோ அந்த மரம் தான் பூமிக்கு மழையை கொண்டு வருது. அதுல நீ சீமக்கருவேல மரத்துக்கு வேர்க்காது, யூக்கலிப்டஸ் மரத்துக்கு வேர்க்காது, முந்திரி மரத்துக்கு வேர்க்காது. நம்ம நாட்டு மரங்களுக்கு தான் வேர்க்கும். அவன் ஒரு உயிரியல் போரை தொடுத்துட்டான். பறவை கூடு கட்டாத மரம் மரமே இல்லை, அது பிசாசு. பறவைக்கு உணவு தராத மரம் மரமே இல்லை. நீ இந்த நாட்டில் அவன் கொண்டாந்து வச்சது பூரா நம்ம பாரம்பரிய மரங்களை கொன்னுட்டு வச்சுட்டான். அது பூக்கும் காய்க்காது, பறவைகளுக்கு உணவு இருக்காது. ஆனால் ஆலமரம், அரச மரத்தில் பல லட்சக்கணக்கான பழங்கள் பழுக்கும். வவ்வாலும் மைனாவும் சிட்டும் தின்னுட்டு கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம நல்லா விளங்கிடணும். நாங்கள் உங்கள் பிள்ளைகள் வந்து தான் பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ஆலமரம் அரச மரம் நடுவோம், இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம்.